ஒரு அமைதியான கிராமம். ராமன் என்ற தோட்டக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து தண்ணீர் குடுவையை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்னால் உள்ள சிறிய தோட்டத்துக்குச் செல்வான். ஒரு நாள் ராமன் 3 விதைகளை நடவு செய்தான். முதல் விதை 3 நாட்களில் முளைத்தது. கிராமத்தவர்கள் மகிழ்ந்து, இந்த செடி வேகமாக வளரப்போகுது என்று சொன்னார்கள். இரண்டாவது விதையும் 1 வாரத்திற்கு பிறகு முளைத்தது. அதையும் மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனால் 3வது விதை மட்டும் முளைக்கவே இல்லை. நாட்கள் கடந்தன, வாரங்கள் போனது. கிராமத்தவர்கள், அந்த விதையை கண்டுகொள்ளாதே, அதற்கு பயனில்லை என்று சொன்னார்கள். ஆனால் ராமன் அதை விடவில்லை. அவன் தினமும் அந்த மண்ணுக்கு தண்ணீர் ஊற்றி மெதுவாக சொல்வான், உனக்கென்று ஒரு நேரம் வரும், அப்போது நீ வளரலாம் என்று கூறினான். பல மாதங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் காலை அவன் அதிர்ச்சியாய் பார்த்தான். அந்த முளைக்காத இடத்திலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை தலைதூக்கி நின்றது. கிராமத்தவர்கள் ஆச்சரியமடைந்தன. ராமன் சிரித்துக்கொண்டு சொன்னான், ஒவ்வொரு விதைக்கும் தனித்துவமான நேரம் உண்டு. வேகமாக வளரும் விதை நல்லதுதான், ஆனால் மெதுவாக வளரும் விதை கெட்டது என்று சொல்ல முடியாது. அந்த முளைக்காத விதைதான் பின்னாளில் கிராமத்திலேயே அழகான, வலிமையான பெரிய மரமாக வளர்ந்தது. அந்த மர நிழலில் முழு கிராமமும் ஓய்வெடுத்தது. ஒவ்வொருவருக்கும் வளரும் காலம் மாறுபடும். மெதுவான வளர்ச்சியும் வளர்ச்சிதான்.